கண்ணை மூடி ஒரு நிமிடம் ஒரு ஷாலோ பிரீத் எடுத்துட்டு எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதுதான் என்னுடைய கோல். யாருக்காகவும் நீ எங்க அப்பாவுக்கு என்னை டாக்டர் ஆக்கணும்னு ஆசை, எங்க அம்மாவுக்கு என்னை இன்ஜினியர் ஆக்கணும்னு ஆசை, இதனால நான் இதை எடுத்தேன் அப்படிங்கிறது உன்னுடைய கோல் கிடையாது. உனக்குள்ள நீ உன்னைய நல்லா ஆராய்ந்து பாரு, எது உனக்கு பிடிச்சிருக்கோ அதான் உன்னுடைய கோல். இதை தான் ஜப்பான்ல சார் சொன்ன ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க, நிறைய பண்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இக்கிகாய். இக்கிகாய்னு ஒரு புக் பார்த்தீங்கன்னா பயங்கரமா செல் ஆயிட்டு இருக்கு. இக்கிகாய் அப்படிங்கிறது ஜப்பான் லாங்குவேஜ். இக்கி அப்படின்னா லைஃப், காய் அப்படின்னா பர்பஸ். லைஃப்கான பர்பஸ் என்ன, நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான பர்பஸ் என்ன, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை விரும்பி செய். 10 ரூல்ஸ் இருக்கு இக்கிகாய்க்கு. பட் நமக்கு கொடுத்துருக்க டைம் லிமிட் 7 மினிட்ஸ் அப்படிங்கிறனால அந்த புத்தகத்தினுடைய பேரை மட்டும் சொல்லிட்டு போறேன். நீ நல்லா அந்த 10 ரூலையும் தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா வாழ்க்கையில 100 இயர்ஸ் மகிழ்ச்சியாக வாழலாம். அடுத்தவங்களுக்கு விட்டு கொடு, நன்றி உணர்வோட இரு, சிரித்த முகமோடு இரு, இது எல்லாமே கடின உழைப்போட இரு. டோன்ட் ரிட்டையர். நீயா ஒரு ஏஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு வயசாயிடுச்சு, ஏஜ் இஸ் மியர் அ நம்பர். சார் பேசும்போது கூட சொன்னாங்க, முன்னாடி பேசினவங்க அவருடைய 57 வயதுல தான் PhD முடிச்சிருக்காருன்னு சொல்லி. ஸோ வயது என்னைக்குமே ஒரு தடையே கிடையாது. இது எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ண அப்படின்னா உன்னுடைய காடான கோல் செட்டிங், அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்திருக்க எத்தனை பேர்ட்ட யூனிக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறதை நீயே அப்சர்வ் பண்ண, அதுவும் நீ தான். எல்லாமே உள்ளாய்வு செய்யுங்க. எல்லாரையும் மாதிரி ஆர்டினரியா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஸ்மார்ட் ஒர்க் கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா தான் நீ யூனிக்காக இருக்க முடியும். சரியா? அந்த காலத்துலலாம் ஹார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க. எங்கள் ஜென்ரேஷனுக்கு இப்போ தேவை ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க்குக்கு அடிப்படை சாஃப்ட் ஸ்கில். ஸோ சாஃப்ட் ஸ்கில்னா என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் டீட்டெயிலாக தெரியும். மேம் இப்போ எல்லாமே பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துட்டு போகிறேன் குறைந்த நேரத்தில். ஸோ அதை எப்படி நீங்கள் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் அடுத்தடுத்து பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ இந்த கோல் செட்டிங்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு முக்கியமான ப்ராசஸ் இருக்குது. அதாவது என்னன்னா லேர்னிங், ஸ்டடிங். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னப்பா? ரெண்டுமே ஒன்று தானா? லேர்னிங் அப்படிங்கிறது தான் இந்த இக்கிகாய் ப்ராசஸ் உள்ள வருது. ஸ்டடிங்கிறது உனக்கு உள்ள திணிக்கப்படுவது. அப்படிதானே? ஸ்கூல்ல படி 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 படின்னு சொன்னா நீ படிச்சிருவியா? இல்ல வீட்டில் உன்னை படின்னு புக் பண்ணாலும் படிக்க மாட்டீங்க. பட் லேர்னிங் அப்படிங்கிறது பிடித்து நீயா உள்ள போய் செய்யற ஒரு செயல். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீ சைக்கிள் ஓட்ட பழகிருப்ப. பட் 1 மந்த் அல்லது 2 மந்த் ஈவன் 1 இயர் கழிச்சு கூட நீ சைக்கிள் எடுத்த அப்படின்னா உன்னால ஓட்ட முடியுமா? முடியாதா? இதே தான் காரு, வண்டி, எதுக்குனாலும் எடுத்துக்க. ஏன்னா இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், என்னைக்குமே தொடர்ந்து இருக்கக்கூடியதுதான் லேர்னிங். ஸோ உனக்கு பிடித்ததை நீ லேர்னிங்காக வச்சுக்க. அதை ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லி ஒரு நீயே ஒரு வெயிட்டாக எடுத்துக்க. சரியா? லேர்னிங்கிறது பியூட்டிஃபுல் ப்ராசஸ். இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். லைஃபே சோ பியூட்டிஃபுல். டோன்ட் மேக் இட் அஸ் அ காம்ப்ளிகேட்டட் ஒன். லெட் இட் கோ. தேவையில்லாத விட்டு உனக்கு கிடைக்கிறத மட்டும் நீ சேர்த்துக்கிட்டே இரு. ஸ்ட்ரெஸ் கையில் வச்சுக்கிட்டே இருக்காத. இப்போ